நேயர்களே, உங்களுக்காகவே பிரத்யேகமாக தொகுக்கப்பட்ட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை ரொம்ப அன்போட வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான தேடல்ல இறங்க போறோம். கண்டிப்பா. இது வெறும் வார்த்தைகளை தாண்டிய ஒரு பெரிய பயணம்னு சொல்லலாம். சரியா சொன்னீங்க. இன்னைக்கான நமது விவாதத்துக்கான மூலப்பொருள் வள்ளலார் அருளிய அருள் விளக்க மாலையில இருக்கிற 75வது பாடல். ரொம்ப ஆழமான ஒரு பாடல் இது. இதுல சமரச சன்மார்க்கம், அப்புறம் அறிவையும் ஒளியையும் இணைக்கிற உருவகங்கள் எல்லாம் ரொம்ப தத்துவார்த்தமா அமைஞ்சிருக்கு. ஆமா, இந்த அலசலோட குறிக்கோளே அந்த தத்துவங்களை ரொம்ப எளிமையாவும் அதே சமயம் சுவாரஸ்யமாவும் உங்களுக்கு கொண்டு சேர்க்கிறது தான். சரி, இப்போ பாடலோட முதல் பகுதிக்குள்ள போலாம். இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். சரி, ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு மிக முக்கியமான, யாருக்கும் ஈஸியா அனுமதி கிடைக்காத ஒரு அதிநவீன விஐபி கிளப் ஒன்னு இருக்குன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. அங்க நுழைய ஒரு விஐபி பாஸ் வேணும் இல்லையா? ஆமா. சாதாரணமா பணம், அதிகாரம் இதெல்லாம் தானே அந்த பாஸ். ஆனா இந்த சமரச சன்மார்க்கம் அப்படிங்கிற கிளப்புக்குள்ள நுழைய உங்க பேங்க் பேலன்ஸோ அதிகாரமோ தேவையில்லை. வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, அருள், அதாவது இரக்கம் அப்படிங்கிற ஒரே ஒரு பாஸ் இருந்தா போதுங்கிறாரு. இதென்ன, வேற எந்த தகுதியுமே தேவையில்லையா? இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், மனித சமூகம் எப்போதுமே தகுதிகளை வச்சுதான் மனிதர்களை பிரிக்கிறது. ஆனா வள்ளலார் அந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பையே தலைகீழா புரட்டி போடுறாரு. ஓ, அப்படியா? ஆமா. அதாவது அருள் அல்லது இரக்கம் உள்ளவங்க எல்லாருமே சமரச சன்மார்க்கத்தை அடைந்தவர்கள் தானே அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இது ஒரு குறுகிய வட்டம் கிடையாது. அப்போ பல வருஷம் தியானம் பண்றதோ இல்ல பெரிய புத்தகங்கள் படிக்கிறதோ இதுக்கு தேவையில்லைன்னு சொல்றீங்களா? உண்மையில தேவையில்ல. உங்களுக்குள்ள மத்த உயிர்கள் மேல ஒரு உண்மையான இரக்கம் வந்துட்டாலே நீங்க அந்த விஐபி கிளப்புக்குள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடனே கூடி திருவுடைய அருள்நெறியில் கழித்து விளையாடி செழித்திடுக அப்படின்னு கூப்பிடுறார். கழித்து விளையாடி செழித்திடுகாவா? ஆன்மீகம்னாலே பொதுவா உலக ஆசைகளை விட்டுட்டு தனிமையில அமைதியா இருக்கிறதுன்னு தானே நாம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய மயக்கம். இரக்கமுள்ள மனிதர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு தெளிவான அருள் நெறியில இந்த வாழ்க்கையை கொண்டாடணும்னு சர்க்குரு அழைப்பு விடுக்கிறார். வாவ், இது உண்மையிலே ஒரு பெரிய பாரடைம் ஷிஃப்ட் தான். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விளையாடி செழித்து வாழணும்னு சொல்றது ரொம்பவே புதுசா இருக்கு. ஆமா, இரக்கம் இருக்கும்போது அங்க சுயநலம் இருக்காது. அதனால மத்தவங்களோட கூடி வாழ்றது ஒரு சுமையா இல்லாம ஒரு பெரிய கொண்டாட்டமா மாறிடும். சூப்பர். இங்க தான் இது ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. மனிதர்களோட இரக்கத்திலிருந்து அடுத்ததா அவர் அறிவை பத்தி சொல்ற ஒரு விஷயம் என்ன ரொம்பவே யோசிக்க வச்சது. நீங்க பாடலோட 3வது வரிய சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். பொருளுடைய பெருங்கருணை பூரணமை சிவமே போதாந்த முதலாரும் நிறைந்தொளினும் ஒளியே அப்படின்னு சொல்றாரு. அறிவு அப்படிங்கிறது வெறும் தகவல்கள் இல்ல, அது ஒரு ஒளின்னு வள்ளலார் சொல்றாரா? இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல நாம இணைத்து பார்த்தோம்னா நமக்கு அது ரொம்ப தெளிவா புரியும். எப்படி? இன்னைக்கு நாம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ பத்தி நிறைய பேசுறோம். அதுகிட்ட உலகத்துல இருக்கிற அத்தனை தகவல்களும் இருக்கு. ஆனா அதுகிட்ட கருணை இருக்கா? கண்டிப்பா இல்ல. அது வெறும் மெஷின் தானே. அதான், கருணை இல்லாத அறிவு வெறும் குளிர்ந்த தகவல்கள் மட்டும்தான். பொருள் பொதிந்த பெருங்கருணையும் முழுமையான மெய்ச்சிவமும் அந்த ஒளியாகவே இருக்கின்றன அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓ, அப்போ எல்லையற்ற கருணை கொண்ட முழுமையான மெய்ச்சிவம் அப்படிங்கிறது அறிவின் 6 எல்லைகளிலும், அதாவது போதாந்த முதல் 6 நிறைந்தொளிரும் ஒளி அப்படின்னு வர்ணிக்கப்படுறது உண்மையிலேயே வியப்பா இருக்கு. ஆமா, மனித அறிவாலும் தர்க்கத்தாலும் எட்டக்கூடிய அந்த இறுதி எல்லைகளை தாண்டி அங்கு நிறைந்து பிரகாசிக்கிற ஒரு பேரொளியாதான் வள்ளலார் அதை பாக்குறாரு. அதாவது நம்ம அறிவும் தர்க்கமும் முடிவடைகிற இடத்துல இந்த மாபெரும் கருணை ஒளியா பரவி இருக்குன்னு சொல்றீங்க. சரி, இப்போ இதுல இருந்து ஒரு மாற்று சிந்தனைய முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க, என்ன கேள்வி அது? பாடலோட கடைசி வரியில அறியாமையை, அதாவது மருளை நீக்கிறத பத்தி பேசுறாரு. பொதுவா அறியாமையை நீக்கிறது அப்படிங்கிறது இருட்டுல ஒரு மெழுகுவர்த்தி ஏத்துற மாதிரி ரொம்ப அமைதியான ஒரு செயலாதானே பார்க்கப்படும். ஆமா, நம்ம அப்படிலாம் நினைக்க பழகி இருக்கோம். ஆனா இங்க ரத்னங்கள் பதித்த பொது சபையில, அதாவது மணிப்பொதுவில் நடனமாடும் அரசன் என்று ஒரு மாபெரும் இயக்கமா, ஒரு நடனமாடும் சக்தியாது வர்ணிக்கப்படுகிறதே. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. நீங்க மெழுகுவர்த்தி உதாரணம் சொன்னீங்க. அது வெறும் தகவலின்மைக்கு, அதாவது இக்னோரன்ஸ்க்கு சரியா இருக்கும். அப்போ மருள் அப்படிங்கிறது வேறையா? கண்டிப்பா. மருள்னா மயக்கம் அல்லது ஆழமா வேரூன்றிய ஒரு பிடிவாதமான அறியாமை.
நான் எனது அப்படிங்கிற அகந்தை ஒரு கான்கிரீட் சுவர் மாதிரி நம்ம மனசுல இறுகி கிடக்கு. ஆஹா, அப்போ அந்த கான்கிரீட் சுவரை உடைக்க மெழுகுவர்த்தி பத்தாடு, ஒரு பெரிய அதிரடியான இயக்கம் தேவைப்படுது, அப்படிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. அந்த மயக்கத்துல இருக்கிறவங்களோட அறியாமையை நீக்குவதற்காகவே அந்த நடன அரசன் மணிப்பொதுவில் தொடர்ந்து நடனமாடுறான். நம்ம அறியாமைய உடைக்க பிரபஞ்சம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறதா நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. உண்மைதான். இவ்வளவு பிரம்மாண்டமான பிரபஞ்ச இயக்கத்துக்கு முன்னாடி வள்ளலார் தன்னை எப்படி முன்னிறுத்துறாருன்னு கவனிச்சிங்களா? என் மாலையும் ஏர்த்தருளே அப்படின்னு சொல்றாரே, அது சொல்றீங்களா? ஆமா, இவ்வளவு பெரிய தத்துவங்களை சொன்னாலும் கடைசியில ஒரு குழந்தைய போல நான் வார்த்தைகளால் கட்டிய இந்த எளிய பாமாலையும் ஏற்று எனக்கு அருள் புரியணும்னு ரொம்ப பணிவோட கேக்குறாரு. வாவ், அவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் அந்த சரணடைதல் அப்படிங்கிற பணிவு ரொம்ப அழகா வெளிப்படுது. சரி, நாம இப்போ இந்த விவாதத்தோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ரொம்ப வேகமா நேரம் போயிடுச்சு. ஆமா, இப்போ இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற நம்ம நேயருக்கு இது எப்படி பொருந்தும்னு சுருக்கமா பார்ப்போம். நாம் தேடும் உண்மையான அறிவும் தெளிவும் மற்றவர்களிடம் நாம் காட்டும் இரக்கத்திலிருந்தே, அதாவது அருளிலிருந்தே தொடங்குது. கண்டிப்பா. அந்த சிறிய இரக்கம்தான் நம்மை கூடி வாழும் சன்மார்க்கமா விரிவடைய செய்யுது. அது மட்டும் இல்லாம கருணையே வடிவான பேரொளியை தரிசிச்சு கடைசியில நமது அறியாமை நீங்கும் அந்த மாபெரும் பிரபஞ்ச நடனத்துல நம்ம அகந்தைய விட்டுட்டு பணிவோட நம்ம மாலைய சமர்ப்பிக்கணும். இதுதான் இந்த முழு பாடலோட ஆன்மான்னு சொல்லலாம். நீங்க ரொம்ப அழகா தொகுத்து சொல்லிட்டீங்க. சரி நேயர்களே, விவாதத்தை முடிக்கும் முன் உங்களுக்காக ஒரு சிந்தனை. நமது அறியாமையை நீக்க ஒரு மாபெரும் பிரபஞ்ச நடனம் நிகழ்வதா பாடல் சொல்லுது. ஆமா, ஒரு அதிரடியான மாற்றம் தேவைப்படுது. அப்படியானால் இன்றைய நவீன தகவல் யுகத்துல நாம் எந்தெந்த புதிய மயக்கங்களை, அதாவது டெல்யூஷன்ஸை இறுக பிடிச்சிட்டு இருக்கோம்? ரொம்ப ஆழமான கேள்வி இது. நமது அந்த புதிய அறியாமைகளை உடைத்தெறிய நமது சிந்தனையில் எந்த மாதிரியான ஒரு புதிய நடனம் அல்லது அதிரடி மாற்றம் இன்று நமக்கு தேவைப்படுகிறது? சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த சிந்தனையோட இன்னைக்கு நம்ம விடை பெறலாம். தொடர்ந்து சிந்திப்போம், தொடர்ந்து கருணையோடு இருப்போம்.